வரும் ரொட்டேரியன் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் டாக்டர் சின்னதுரை அப்துல்லா, ராசி கலர் ஸ்கேன்ஸ் மற்றும் ஏஆர் மருத்துவமனை ஆகியவற்றின் நிர்வாக இயக்குநராகவும், சையத் அம்மாள் பொறியியல் கல்லூரி மற்றும் சையத் அம்மாள் செவிலியர் கல்லூரியின் தலைவராகவும் உள்ளார். 1998ஆம் ஆண்டில் ராமநாதபுரம் ரோட்டரி கிளப்பில் இணைந்த இவர் 2003-2004 காலகட்டத்தில் அதன் தலைவராக பணியாற்றினார். 2012-13 காலகட்டத்தில் அசிஸ்டன்ட் கவர்னர், மேஜர் டோனர் லெவல் 4 சாரோட ஃபாதர் தந்தையார் டாக்டர் இஎம் அப்துல்லா பெயரில் ஒரு அறக்கட்டளை என்டோமெண்ட்டும் டிஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி மாவட்டம் 3212 ஆளுநராக பணியாற்றிய காலத்தில் டிஆர்எஃப் பங்களிப்பு அது முந்தின வருஷத்தை விட ஒரு 100% அதிகமாக வசூலித்து ஒரு டார்கெட் பண்ணாங்க. ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பல்வேறு சமூக நல செயல்பாடுகளில் இவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் சிறந்த மருத்துவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தமிழக ஆளுநரிடமிருந்து அந்த விருதை பெற்றார். சுகாதாரத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பணிகளுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசிடமிருந்து சிறந்த மருத்துவர் விருதை பெற்றார். 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய கதிரியக்க மற்றும் இமேஜிங் சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் தலைவராக இவர் பணியாற்றினார். சமூக சேவையில் இவர் ஆற்றிய அர்ப்பணிப்பை பாராட்டி ரோட்டரி இன்டர்நேஷனல் 2023-24ஆம் ஆண்டில் சர்வீஸ் அபவ் செல்ஃப் அவார்ட் கொடுத்து இவரை கௌரவப்படுத்தினார். இவரது மனைவி ரொட்டேரியன் டாக்டர் பாத்திமா தீனா பேகம் மற்றும் இவரது பிள்ளைகளான ரொட்டேரியன் டாக்டர் ரசிகா மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் ஆதிப் அப்துல்லா ஆகியோரும் மேஜர் டோனர்களாக உள்ளனர். இவரது குடும்பத்தில் மொத்தம் 17 பேர் மருத்துவர்கள். இமேஜின் பண்ண முடியுதா? இவரது குடும்ப அறக்கட்டளையான சையத் அம்மாள் அறக்கட்டளையில் சுமார் 18,000 மாணவர்கள் படிக்கின்றனர். ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் 1000 பேர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அஸ்டோ டர்ஃப் ஹாக்கி ஸ்டேடியம் மற்றும் அமைத்து பல ஹாக்கி வீரர்களை உருவாக்கியதில் இவரது பங்கு அளப்பரியானது. சாரு கவர்னராக இருக்கும்போது என்னை அசிஸ்டன்ட் கவர்னராக நியமித்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அதோட அடிஷ்னலாக ஒரு நிமிஷத்தோடு எடுத்துக்கிறேன். இந்த வருஷம் கவர்னர் காந்தி சார் வந்து என்னை ஆனுவல் ஃபண்டுக்கு சேர்மனாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம டிஜிஎம் சண்முகராஜ் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க ஆஃபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக டிஆர்எஃப் தான் ரோட்டரி இயங்குது. $1000 கொடுத்தா பால்காரிஸ் செலவுங்கிறது வந்து இந்த வருஷம் $365 கொடுத்தா பால்காரிஸ் செலவாக ஆக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் $100 பண்ணியிருந்தீங்கன்னா $265 கொடுத்தா போதும், 200 கொடுத்துருக்கீங்கன்னா $125 கொடுத்தா போதும். ஆனுவல் ஃபண்டில் கொடுக்கணும். கிளப்பில் இருக்க பிரச்சனை நினைக்காதீங்க, மொத்தமாக பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை பண்ணி கொடுக்குறேன். நன்றி. தேங்க்யூ. May I invite our chief guest to address the gathering. Greetings, the President, Rotarian Abhinav, the outgoing President, Sanjay Vikram Kumar, TGN of 3212, Sannu Nadraj, Guest of Honor, Sripad Rashinath Jain from District 3000, Assistant Governor, Santosh, Secretary, Venkata Perumal, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய ராஜபாளையம் டிசிடி உறுப்பினர்கள், மற்ற சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பயனாளிகள், நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கிங் சிட்டி சங்கத்திற்கு வருவதென்றாலே எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் இங்கு நிறைய சிறந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஆளுமைனா நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறாங்க. அதில் முதலாவதாக சொல்ல போனால் சீனியர் மருத்துவர், நானும் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவர் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் அவர் படித்து முடித்து வெளியே அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேன்னு நினைக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் சார் இன்றைக்கு நமது மாவட்டத்திலே, ரோட்டரி மாவட்டத்திலே அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எங்கள் சங்கத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் சங்கத்திற்கு மட்டுமல்ல, இங்கு உள்ள 3-2 உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் நிறைய குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் அவரால் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்குலாம் தெரியும். சாதாரணமாக ஸ்கூல் பேக்கு அல்லது யூனிஃபார்ம் கொடுக்குறத விட ஒரு மிகப்பெரிய கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் சொல்லி இந்த வருஷம் தீம் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்டிங் இம்பேக்ட் கொடுக்கணும்னா குளோபல் கிராண்ட் அதுக்கு. அதற்காக மிகச்சிறப்பாக சேவை செய்த டிஆர்எஃப்சியாகவும் நமது மாவட்டத்திலே பணியாற்றி இருக்கிறார். என்னுடன் அவர் 2012-13 அசிஸ்டன்ட் கவர்னராக நாங்கள் இருவரும் ஷாஜகான் சார் பீரியடில் பணியாற்றி இருக்கிறோம். அது தவிர என்னை அறிமுகம் செய்த வள்ளிநாயகன் கார்த்திக் அவர்கள் என்னுடைய டென் சென்டர் கவர்னராக அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்தார். அவர் சிறப்பாக பணியாற்றியவர். இங்கே வந்திருக்கக்கூடிய செம்புலிக்கும் சார் அவர்களும், சிவகாசிக்கு வந்திருக்கிற செம்புலிக்கும் சார் அவர்களும் என்னுடன் அசிஸ்டன்ட் கவர்னராக பணியாற்றியவர்கள். இந்த சங்கத்திலே மிகச்சிறப்பாக இந்த வருட கான்ஃபரன்ஸை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். உங்கள் சங்கம் அனைத்தும் அதை உற்சாகத்தோடு அந்த கான்ஃபரன்ஸை ஒரு வித்தியாசமான இடத்திலே, அற்புதமான இடத்திலே நடத்தி அருமையான சாப்பாடு எல்லாமே கொடுத்து இங்கே நம்ம 3-2 மாவட்டத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மகிழ் கான்ஃபரன்ஸை நடத்திய பீமானந்த், அதற்கு செக்ரட்டரியாக இருந்த குமாரராஜா, இந்த சங்கத்திலே இந்த வருஷம் சீஃப் அசிஸ்டன்ட் கவர்னராக பணியாற்றக்கூடிய சிவகுமார் ராஜா, ஜெயக்குமார் சார், ராஜவேல் சார், ஆனந்த், அதற்கு மற்ற சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கோட்டங்குளம் சார் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இது அற்புதமான ஒரு 7வது வருடம். இந்த வருடங்கிறது 7வது வருடம் உங்களுக்கு. இந்த அபினவுடைய பேச்சிலிருந்து அவர் ஒரு சிறந்த தலைவராக வருவார் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல ஒரு அடித்தளம் போட்டார் இல்லையா, அக்செப்டன்ஸ் கேட்டார். இனி அவர் என்ன வேணாலும் கொண்டுவார்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல தலைவராக இருக்கிறது தான் தவிர வேற எதுவும் இல்லைங்கிறத. ஸோ நிச்சயமாக ஒரு சிறந்த தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள் எங்கள் கிளப்பில் வந்து நேற்று இன்ஸ்டலேஷன் வச்சுருந்தோம். பிரசிடென்ட், செக்ரட்டரி, என்னுடைய அப்பா 2 பேருமே எங்களுடைய சார்ட்டர் மெம்பர்ஸ். அவங்களும் இன்னும் மெம்பராக இருக்காங்க. அவங்களுடைய பசங்க இப்போ பிரசிடென்ட், செக்ரட்டரியாக இருக்காங்க. இப்போ சென்ற வருடமும் அதே மாதிரி பிரசிடென்ட் தான். ஏன்னா ரோட்டரி மாறிட்டே இருக்கணும். அந்த பழைய கருத்துக்களை உடையவர்கள், இப்போ கோபாலகிருஷ்ணன் சார்லாம் சீனியராக இருந்தாலும் புதிய கருத்துக்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு நபர். கோபல் கிராண்ட் வந்து வருஷம் மாறிட்டு இருந்தால் கூட அதை படித்து அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடக்கக்கூடிய நபர். புதிய தலைமுறை வர வேண்டும்ங்கிறது தான் நம்ம ரோட்டரியுடைய முக்கியமான விஷயம். அதில் வந்து ராமசுப்பு எம்சி பண்ணிட்டு அவரை விட்டுட்டேன். என்னுடைய சிறந்த நண்பர் ராமசுப்ரமணியன், அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுக்கப்பட்ட அத்தனை ஜாபுகளையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட ஆளுமையிலிருந்து இந்த சங்கத்தில் பேசுவது எப்போதுமே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். இப்போ கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது முக்கியமான விஷயம் வந்து பிரசிடென்ட் லாஸ்டிங் இம்பேக்டை எங்கே உருவாக்குவார், அது ஒரு கேள்வி. முதல்ல அவர் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த லாஸ்டிங் இம்பேக்ட் இருக்கணும். அவர் பிரசிடெண்டாக வந்தார், அந்த வருஷம் வந்து சிறப்பான வருஷமாக இருந்தது, மிகச்சிறப்பாக எல்லா வேலையும் செய்தார் அப்படின்னு உங்கள் மெம்பர்ஸை வந்து நீங்கள் முதல்ல லாஸ்டிங் இம்பேக்டை கிரியேட் பண்ணணும். அதற்கு அடுத்தாற்போல பயனாளிகள், ஊர் மக்கள், உங்களை சுற்றி உள்ள கம்யூனிட்டி பீப்புள், அவங்களுக்கும் நம்ம லாஸ்டிங் இம்பேக்ட் அந்த ரோட்டரியிலிருந்து அந்த
நீ ஏற்கனவே இங்கே பிளட் பேங்க்லாம் நடத்திட்டு ராஜபாளையத்தில் டயாலிசிஸ் யூனிட் அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க புண்ணியத்தில் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் வந்து மக்கள்கிட்டையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது தவிர கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ், நம்மளோட பயணிக்கக்கூடிய மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு ஸ்கூலோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஹாஸ்பிட்டலோ அல்லது வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, அவங்களும் ரோட்டரி சிறந்த சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற இம்பேக்டை நாம் கிரியேட் பண்ணணும். அது மட்டுமல்ல, அரசு கவர்மெண்ட்டும் வந்து இந்த கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட்ங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டும் ரோட்டரியா நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். அந்த ஒரு செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அவருடைய அந்த தீம் போட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த தீம் வந்து ரோட்டரி பிரசிடென்ட்டுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உறுப்பினர்களுமே அந்த லாஸ்டிங் இம்பேக்டை கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல ஆலோசிக்கப்படுகிறேன். ரோட்டரியை பொறுத்த மட்டும் ஒரு லாஸ்டிங் இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய லாஸ்டிங் இம்பேக்ட் வேர்ல்டு லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி என்னன்னு கேட்டால் போலியோ எராடிகேஷன் ஆல்ரெடி நமது டிஜிஎன் அவர்கள் அதை அழகாக கோடித்து காட்டினார்கள். அவர் வந்து சொன்னதுபடி போலியோ 1979 உலகத்தில் அந்த வருஷம் மட்டும் 3,50,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த வருடம், அதாவது 2026 ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை 10 குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த 6 மாதத்துல. அதுவும் அந்த 2 நாடுகள் என்ன காரணம்னா, அந்த போலியோ சொட்டு மருந்தை சரிவர கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுவதனால், போர் உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த காரணங்கள்னால அதை அங்கே 2 நாடுகளும் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் 7 நோயாளிகளும் பாகிஸ்தானில் 3 பேரும் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் 52 பேர், அதற்கு முந்தின வருடம் 99 பேர். படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் அது வந்து உலகத்திலிருந்து இராடிகேட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் இருந்து இதுவரை ஒரே ஒரு நோய் தான் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ஸ்மால் பாக்ஸுங்கிற நோய். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலத்திற்கு தோன்றக்கூடிய ஒரே ஒரு நோய் தான் இதுவரை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த நோய் ஒழிக்கப்பட இருக்கிறது என்றால் அது வந்து நிச்சயமாக இந்த போலியோ தான். அது வெகு விரைவில் சாத்தியமாகும். நாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறோம், ஏன் அப்படி போலியோ ரோட்டரிக்கு இந்த பெருமை அப்படின்னு கேட்டால், 1979 நாம் இதுக்காக முயற்சிகள் எடுத்துருக்கோம். பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து அப்போ ஆரம்பித்து உலக அளவில் இந்த முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் வந்து ஒவ்வொரு வருடமும் $50 மில்லியன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அவங்க $100 மில்லியன் கொடுக்குறாங்க. அது நம்மகிட்ட கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறோம். வருஷத்துக்கு $150 பில்லியன். எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 கோடி ரூபாய்க்கு மேலே வருடம். சென்ற 10 வருடங்களாக 1400 கோடிக்கு மேலே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் 5 வருடங்களுக்கு கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறோம். அதுக்கு நாம் எல்லாமே நம்மளுடைய பங்களிப்புகள் எல்லாம் உங்களுடைய சங்கத்திலிருந்து போலியோவுக்காக நீங்கள் சென்ற ஆண்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு சந்தோஷமான விஷயம். அந்த அளவுக்கு அதை நாம் ஒழிக்கிறோம். இந்த குளோபல் பிராண்டை பற்றி அழகாக நம்ம டிஜிஎன் அவர்கள் சொன்னார்கள். டிஜிஎனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் நம்ம மாவட்டத்திற்கு ஒரு தகுதியான தலைவரா? கண்டிப்பாக சத்தமாக சொல்லலாம், நல்ல கைதட்டியே சொல்லலாம். ஒரு தகுதியான தலைவர்னு சொல்லுவேன். ஏனென்றால் இளைஞர் மட்டுமல்ல, ஒரு நல்ல திறமையானவர். இன்னைக்கு அவர் பேசுறதுலேருந்தே பார்த்துருப்பீங்க, அவருடைய அந்த ப்ரிப்பேர் பண்ணி பேசணுங்கிறது ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக செஞ்சது. குளோபல் பிராண்டை பற்றி ரொம்ப அழகாக பேசினார். இன்னும் அவர் நிறைய இந்த மாவட்டத்திற்காக செய்ய இருக்கிறார். நல்ல தலைவர். அவர் படித்ததும் மான்ஃபோர்ட் ஸ்கூலில். விமானம் நீங்களும் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் தான் படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ இளைஞர்கள் வர வேண்டும், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். நாலேஜ் மட்டும் இருக்கக்கூடாது, பேச்சாற்றல் மட்டும் இருக்கிறது இல்லாமல் செயலாற்றலும் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள் வர வேண்டும். அந்த பட்சத்தில்
நமது சண்முக நடராஜ் அவர்கள் இன்றைக்கு நமது மாவட்டத்திலே அன்னபோஸ்டாக கவர்னராக வந்திருக்கிறார். உங்கள் சங்கத்திலிருந்தும் அதற்குள்ள தகுதிகள் நிறைய பேருக்கு இருக்குது. வருங்காலத்தில் வந்து ஆளுநர் விரைவில் உங்கள் சங்கத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். இந்த குளோபல் பேங்க் விஷயத்தில் வந்து அன்னைக்கு கிராண்ட் செமினார் நடந்தது. அந்த செமினார் ராமநாதபுரத்தில் எங்கள் கிளப்பு சார்பாக நடத்தினோம். அப்போது வந்து கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல் நடத்த முடியாது. அவர் சாரை கண்டிப்பாக வர சொல்லணும். அவர் கொஞ்சம் ட்ராவலிங்லாம் கஷ்டப்படுவார்னாலும் வரணும்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் வந்து அந்த பேனல் டிஸ்கஷனில் அருமையாக பங்கேற்று அளித்தார். அன்றைக்கு நமது ஐபிடிஜி அவர்கள், இப்போ ஐபிடிஜி இல்லை, பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சலீம் அவர்கள், மீரான் கான் சலீம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது அவங்க வர முடியல, அதனால என்னை அந்த அறிவிப்பை செய்ய சொன்னார். இங்கே வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் குளோபல் பேங்க் பண்ணால் குறைஞ்சபட்சம் $30,000 பண்ணணும். அந்த $30,000 நீங்கள் உங்கள் கிளப் சார்பாக கான்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவருடைய டிடிஎஃப் அல்லது ஃபாரின் கிளப்பு அவங்களுடைய பங்களிப்பு, ஃபாரின் கவர்னருடைய டிடிஎஃப் இதெல்லாம் வச்சு பண்ணலாம். சலீம் சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, குளோபல் கிராண்ட் நமது மாவட்டத்திலே யார் பண்ணுறாங்களோ $3,000 அந்த சங்கத்திற்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ $30,000 $3,000 அவர் கொடுக்க போகிறார். மீத இருக்கிற $27,000 உங்கள் கிளப்பு மற்ற கிளப்புகளுடைய முயற்சியில் நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். கோபாலகிருஷ்ணன் சார் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, நல்ல சீனியர் மெம்பர்ஸ், போற்றத்தக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கீங்க. நிச்சயமாக இந்த குளோபல் பேங்க் நிறைய பண்ணுவீங்க. அதன் மூலமாக நாம் வந்து சமுதாயத்தில் லாஸ்டிங் இம்பேக்ட் உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர உங்கள் சங்கம் பெரும்பாலும் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்டில் பார்த்துருக்கிறேன். அனைத்து சங்கங்களிலுமே அனைத்து ஈவெண்ட்லேயுமே உங்கள் சங்கத்திலிருந்து பார்ட்டிசிபேஷன் அதிக அளவில் இருக்கும். அதிக அளவில் இருக்குன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா மீட்டிங்கும் வருவாங்க. நெட்வொர்க்கிங், ஏன்னா ரோட்டிலேருந்து நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நெட்வொர்க்கிங் இதில் வந்து மிக திறமையாக எல்லா இடத்துலையும் பேசி பழகக்கூடிய நண்பர்கள் சிவா இருக்காரு, மற்ற எல்லோருமே இருக்கீங்க. அதில் வந்து இது தொடர்ந்து அந்த நெட்வொர்க்கிங்கும் நமக்கு அவசியம். சில கிளப் இருப்பாங்க, அவங்க கிளப் நல்லா நடத்துவாங்க, சேவைகள் செய்வாங்க, ஆனால் வெளி உலகத்துக்கு வரவே மாட்டாங்க. அதாவது ரோட்டரி மற்ற உறுப்பினர்கள் மற்ற சங்கங்களோட கலந்துக்கிடவே மாட்டாங்க. பட் உங்கள் சங்கங்கள் வந்து அதை சிறப்பாக செய்து இன்னும் நிறைய சேவைகள், நம்ம டிஜிஎல் சொன்னது மாதிரி பரிபூரணி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் வருஷம் நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த வருஷமும் தொடர்ந்து நடத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது வேணும், உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக மக்களுக்கு சேவை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ பீமானந்த் அவர்கள் போட்டிருந்தார், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இப்போ கூட பார்த்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து டிஜிஎல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது பேசும்போது சொன்னார், என்ன ப்ரோக்ராம் 3 மணி நேரம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். வந்த உடனே யார்கிட்ட கேட்டார்? நம்ம காஸ்ட் பிரசிடென்ட்டை கேட்டார். அப்போது சொன்னார் 3 மணி நேரம் இல்லை, அது வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ வெளியே அட்வான்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சேவ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். பேசினவர்கள் ரொம்ப ரெட்டர சுருக்கமாக பேசுகிறார்கள். அதனால தான் சரி நம்ம ஒரு 15 நிமிஷமாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறேன். இப்போது ராஜபாளையத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் நெருக்கம் அதிகம் இருக்கிறது. நான் டிஸ்டன்ஸு சொல்கிறேன், வர்றது ட்ராவலையும் சொல்கிறேன். வேறு எதையும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிற வேண்டாம். என்னன்னா முன்னாடி வர்றதுனா 4 hours ஆகும் இல்லை சார், 3.5 hours to 4 hours ஆகும். இப்போ நான் வந்து வரும்போது 2.25 மணி நேரத்தில் வந்துட்டேன். இன்னும் அந்த பாலங்கள் 2-3 பாலங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 2.5 மணி நேரத்தில் ராமநாதபுரத்துலேருந்து ராஜபாளையம் வந்து விடலாம். உங்களுடைய நல்ல ப்ராஜெக்டுக்கு நிச்சயமாக தொடர்ந்து நான் வருவேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். Thank you, Doctor. Thank you, Doctor, for your inspiring and thought-provoking speech. May I invite Rotarian Shilpa Raja to present the show. Immediate President Dr. Sandeep Vikram Kumar will present the memento on his behalf.
Rotary Conference of Tiruvilla, and Rotarian Salah and Bhiman also